நான் உங்கள் ஐயனார் அயன் ரைடர் அண்ட் ட்ராவலர். ஸோ இது செகண்ட் டே கோவாவோட மோட்டோவர்ஸ் வாங்க பார்ப்போம். Chinese bracket set. 411 Chinese bracket. Chinese bracket. Yeah, R7 492 அண்ணே தமிழ் தானே? சொல்லுங்க. சென்னை தானே? எங்க வரீங்க? முன்னாடி வந்து மாத்தணும். பெங்களூர். அண்ணா பெங்களூரா? राइट साइड बोल्ट न्यू फिटिंग पता नहीं चेक करके बताऊंगा बाकी एयर फिल्टर और நேம் கான்டாக்ட் நம்பர். ப்ரோ உங்கள் பேர் போட்டா போகிறேங்க. கூப்பிட்டாங்கன்னா இந்த கார்டு வச்சு வாங்கிருங்க. ப்ரோ அதிலே இருக்கட்டும். சரி இது கையில் வச்சுங்க. உங்கள் பேரும் நம்பர் எழுதுங்க. ஐயனார ஐயன் ப்ரோ 411 ஹிமாலயன் 411 தானே? அவ்வளோதான். ஏ காய்ஸ், இதான் நம்மளோட பிட் ஸ்டாப் சொல்லுவாங்கள்ல. ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக எல்லா ஸ்பேர்ஸ் அவைலபிள் இருக்கும். இங்கே வந்து எல்லா பைக்கும் சர்வீஸ் பண்ணுவாங்க. இப்போ ரேஸ்க்கு வரவங்களாம் நிறைய பேர் வண்டி வந்து ரேஸ் அண்ட் ரைடு ரோட் ஸ்பெக்காக தான் ஓட்டிகிட்டு வருவாங்க. இங்கே வந்து இங்கே கொடுத்துருவாங்க. இங்கே இருக்க பிரதர்ஸ் வந்து எல்லாத்தையும் கட்டி அது வந்து ரேஸ் பேக்காக மாற்றி கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ அதை பண்ணி கொடுத்துருவாங்க. இங்கே மினிமம் சார்ஜ் தான் வாங்குவாங்க. ஒன்லி இல்லை மினிமம் சார்ஜ் இல்லை, சர்வீஸ் சார்ஜ் இல்லை, ஸ்பேருக்கு மட்டும் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸ்பேருக்கு மட்டும் சார்ஜ். அது மாதிரி ட்ராக்ல ரைடுன்னு வரவங்களுக்கும் ஃப்ரீ தான். ரைடு ரேஸ் பண்ணணும்னா இங்கே வந்து பைக் கொடுத்துட்டிங்கன்னா இவங்க வந்து என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஆமாம், நீங்கள் கஸ்டம் பார்ட்ஸ் கொடுத்தாலும் போட்டு கொடுத்துருவாங்க. எஸ். ஸோ இங்கே வந்து ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ். தூரமாங்க இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ். ஸோ நீங்கள் பைக் கஸ்டம் பண்ணணுன்னா நீங்கள் இப்போ மோட்டோர்ஸில் இங்கேருந்து வாங்கினா உங்களுக்கு வந்து 5 to 10% இல்லை 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். எல்லா ஸ்பேர்ஸ்க்கும், எல்லா கஸ்டம் பார்ட்ஸ்க்கும். ரெட் ரூஸ்டர், என்கேஜ், ஏஜி ஸ்டார் ஆட்டோமொபைல்ஸ். ப்ரோ இப்போல்லாம் டேங்கில் பாருங்க ப்ரோ, இப்போல்லாம் டேங்கில் வந்து கவர் போட்டு சர்வீஸ் விட்றாங்க. அதை காமிங்க. பார்த்துட்டேன், காமிச்சேன். எல்லாம் சர்வீஸ் முடிஞ்ச வண்டி டேங்க்லாம் ஸ்க்ராட்ச் விடாமல் கவர் பண்ணி வச்சுருக்காங்க. சர்வீஸ் பண்ண மாதிரி அங்கே பாருங்கள், டேங்க் எல்லாமே கவர் பண்ணிடுவாங்க. அதை பாருங்க. ஸோ வந்து மோட்டோவர்ஸ் வரத்துக்கு வந்து நீங்கள் யோசிச்சிங்கன்னா தைரியமாக வரலாம். தைரியமா உங்களுக்கு சப்போர்ட் எல்லாம் இருக்குது, சப்போர்ட் இருக்குது. மோட்டோவர்ஸ் வரத்துக்கு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் தைரியமாக வரலாம். ஏன்னா இங்கே ஃபுல் சப்போர்ட் இருக்குது உங்களுக்கு. உங்கள் லூப் எல்லாமே வந்து எல்லாமே எனிதிங் தூரமாக இருங்க, தூரமாக சைக்கிள் தே வில் ஃபிக்ஸ் இட். ஸோ 3 days இந்த கேம்ப் இருக்கும் உங்களுக்கு, இந்த பிட் ஸ்டாப். வாங்க அங்கே போகலாம். நீங்கள் ஃபியூல் எக்ஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் இங்கே கிடைக்கும். பவர்ட்ரானிக்ஸ் அண்ட் ஃபியூல் எக்ஸு, இன்ஜினை டியூன் பண்ணுற ப்ராடக்ட்ஸு. இப்போ FI இன்ஜின் இருந்துச்சுன்னா நீங்கள் வச்சு டியூன் பண்ணலாம். இன்ஜின் பவரை பூஸ்ட் பண்ணலாம். போன வருஷம் இங்கே தானே போன வருஷம் நான் இங்கே இது எடுத்தேன், SS மோட்டோ கார்போட ஃபேட் கேன் 15% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. ப்ரோ அன்றைக்கி வந்ததில்ல அந்த ஹிமாலயன் இல்லை ப்ரோ லைட். இது ஃபுல்லாக மேட் டாகோட ஸ்டாலு. ஸோ ஃபுல்லாக நம்மளோட எல்லா ஆக்சிலரி லைட்ஸ்லாம் இங்கே கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ மேட்டை பற்றி எல்லாருக்குமே தெரியும், மேட் இன் இண்டியா. பட் இட்ஸ் வெரி குட், வெரி குவாலிட்டி, நல்ல குவாலிட்டி. ஸோ வந்து நான் கூட மேட்டாக் தான் யூஸ் பண்ணுறேன் என்னோட இன்டர்செப்டரில். ஓகே. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் 3 daysக்கு. ப்ரோ ரெட் ரூஸ்டர் 3 daysக்கு மட்டும். ஆமாம் 3 daysக்கு. இது ரெட் ரூஸ்டர் ஸ்டால். இங்கே வந்து எக்ஸாஸ்ட் ரெட் ரூஸ்டர் பற்றி எல்லாமே தெரியும். பெஸ்ட் சவுண்டிங் இன்டர்செப்டர் வந்து ரெட் ரூஸ்டர் தான். SS மோட்டோ காப் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ். ப்ரோ கூப்பிட்டாங்க ப்ரோ உங்களை அங்கே லைன் பண்ணிருக்காங்க. இப்போ ட்ராக் வாக் இருக்குது, போயிட்டு அப்படியே ட்ராக் எப்படி இருக்குது, என்ன கண்ட்ரோலாக இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். என்ன ப்ரோ ட்ராக் எப்படி என்னன்னு பார்ப்பீங்க கண்ட்ரோலில்?
மெயினாக டெரெயின் செக் பண்ணுவோம். எங்கெங்கெல்லாம் ரொம்ப லூஸ் கிராவலாக இருக்கோ அங்கெல்லாம் செக் பண்ணுவோம். எங்கெல்லாம் மண் நிறையா இருக்கோ செக் பண்ணுவோம். ஸோ மண் நிறையா இருந்தால் வேறு மாதிரி ஓட்டணும், ரொம்ப லூஸ் கிராவல்னால் அதை வேறு மாதிரி ஓட்டணும். அது அப்ரோச் நம்ம வந்து பிளான் பண்ணணும். இப்போ அதுதான் ட்ராக் ஒர்க்கு போவாங்க. டெரெயினை புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஒரே டெரெயின் இருக்காது, டெரெயின் மாறிட்டே இருக்கும். டெரெயின் மாற நம்ம ரைட் பொசிஷனும் வண்டியோட டைனமிக்ஸும் மாறும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாய்ச்சரை மாற்றி ஓட்டணும் வண்டியை. வாங்க போயிட்டே இருப்போம். எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பிரேக்கிங்கும் ஆக்சிலேஷனும் கொடுக்கக்கூடாது. அருண் ப்ரோ சொன்ன மாதிரி கெஸ் பண்ணி ஓட்டுங்க, எந்த ட்ராக்கு எப்படி ஓட்டணும் ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம உள்ளே என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். We'll be taking will be final. Okay, it's our decision. Whatever by the officials will say. All right. Each rider will be left with an interval of 1 minute. If there is some mishap or anything, then only we'll take a break. Otherwise, everybody has to keep lining up as you see the sequence. We'll call each number and line up 2-3 riders behind so that we can do a timely start. We will start at the whole minute and the finish line will be a flying finish. Another request just for your friends, people who are doing dirt track, we will try and give them a slot first, okay, so that they can finish off and they can go there. Yeah. All right. Is it okay with everybody? Yes. Please, let's be courteous for other racers who are doing this and that also, right? Then let's do that. I suppose everybody's gear is in proper. If somebody is not very proper gear, I will send him off the starting line. I'll tell you. I spoke to you. Shoes, riding gear is mandatory. Safety, okay? Because all in all, we want to come and have fun over here together, right? So let's do that. So let's make a safe, nice, exciting event. All the best to everyone. So let's do a quick track walk. Let's do a So track walk. typical. So track is typically in a S shape. So we go straight, then take a left, then we travel between the small tree and the big tree, and then there is a right turn which heads towards the hill. It's very important for you to understand where the end is. So please. End is at the top of the hill. No. It's very important to see where it is. As you say, sir, I thought track finished over here. I don't want that. Please walk. Take that extra effort to climb on top. Then come back. Chalo, let's go. Bro, sorry. I am a rider, so not. I am also rider. That's why I'm He's here. my crew, bro. So you've registered or no? I have registered for this, bro. So we are giving preference to dirt track riders. I spoke right now. Yeah. First, so that they can come and go there. Okay. Okay. இருக்கு ப்ரோ. வாங்க வாக் பண்ணலாம் வாங்க. சென்னை எஸ்வி புல்லட் ஷோரூம் पल्लीकरनई. We are in Javid's team. Javid. कल मिले थे ना जावेद आपसे. इनका नाम अयनार. ஐயனார் Ayana. பில்லினர் டைல் God of the boundary god. பவுண்டரி கார்டா என்னென்னமோ பேர் சொல்றீங்க ப்ரோ. அவர் பேர் சொல்லுங்க ப்ரோ. அவர் பேர் எனக்கு தெரியல ப்ரோ. அவர் என்ன? அவர் ஒன் ஆஃப் தி ஆர்கனைசர். இந்த ஈவெண்ட் ஃபுல்லாக ரேஸ் கண்ட்ரோலர் அவர். நான் அவரை என்ன கலாய்ச்சேன் சொல்லுங்க. அவரே வந்து தலைவர் வந்து நீங்களும் அங்கே போகக்கூடாது, இந்த வண்டியில் எடுத்து போகக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்புறமா அவர் ப்ரோ நான் ஆரியம் பை தான் ப்ரோன்னு சொல்லி சொன்னார். தப்பு தப்புன்னு தான் சொல்லுவோம். எல்லாரையும் பிடிச்சி உழுக்கிறாரு இங்க. Bro is riding Interceptor in the dirt track and his brother is going to ride the same Interceptor on this hill climb. So putting so much torque on this loose terrain, you need to have some level of skills. வாக் பண்ணுறீங்க என்ன தெரியுது அது சொல்லிட்டே போங்க. ஏற ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி இருக்கு கீழே? Work out before you ride. So as you go up and come down, you will at least lose 200 kilograms from your body, which will make you lighter and you can go faster when you go to the track, hopefully. என்ன அதான் சொன்னார் நாக்க. Hill climb. First hill climb is you walk hill climb, then you have to take a bike for the hill climb. So I'll walk slow. நான் ப்ரோ நீங்கள் இப்போயே நாக்கு தள்ளுது. Yes bro. Torque the trail.
வந்து ரெண்டாவது வாட்டியும் வந்து மிஸ் பண்ணிட்டாரு க்ளவுஸை. இது வழியாக கீழே வந்துரு. Yeah, he taught me how to tie it properly. இப்போ என்ன பண்ணேன், ஜிப்பு போட்டு வச்சுட்டேன், லாக் பண்ணிட்டேன். இப்போது வந்து க்ளவுஸு மிஸ் ஆனால் அப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இங்கே தான் இருக்கும், நமக்கு தெரியாது. இப்போ மற்ற கியர்ஸ் க்ளவுஸ் எல்லாம் கொஞ்சம் சேஃபாக பார்த்துங்க. ஃபஸ்ட்டு இப்படி ஏறுற மாதிரி இருந்தது, இப்போ இப்படி ஏற விட்ருக்காங்க. இந்த இடத்துல போகும்போது 3rd gear to 2nd gearல இருக்கணும். 4th gearலாம் அங்கேருந்து வந்த உடனே உங்களுக்கு ஸ்டாப் ஆகிடும் வண்டி. இங்கே பட்டு பட்டுன்னு குறைக்கணும். என்ன ஃபஸ்ட்டு ஹில் கிளைம்பில் நம்ம மேலே ஏறி இறங்கணும். அதுக்கே நம்ம தள்ளாடுறோம். அதுக்கப்புறம் வண்டியை மேலே ஏறி இறங்கணும். கீழே ட்ராக் காமிங்க. காமிச்சிட்டாங்க, அதான் காட்டுறேன். இதில் வந்து டேன் பண்ணோம் ப்ரோ, இங்கே பாருங்க. இதில் அங்கேருந்து வந்து டேன் பண்ணோம், அதுதான் கிரிட்டிக்கலு. I'll go like this. If I can't do this, just go somewhere there, get down, eat an ice cream, and go home. Go home. Bye bye. நோ ஹாஸ்பிட்டல், Jolly. நோ ஹாஸ்பிட்டல். No hospital. செம்மையாக கலாய்க்கிறவங்கள. நானும் அந்த டேனிங்கில் வந்தேன்னா நேராக பூந்தடிச்சு அப்படி போயிடுவேன் அப்படின்றாரு. பாருங்க எப்படி இருக்கு, அவ்வளோ டாப் ஹில். இதுதான் டாப் ஹில். அங்கேருந்து டேனிங் பாயிண்ட் தான். டைமிங் தான் ப்ரோ, கூப்பிட்றாங்க, வாங்க வாங்க. More than the arch. The line is not inflated, and definitely there is going to be a line on the ground. That is only the line. There's the arch. Yeah, at the moment maybe it is covering the line, you can say. See, post this stone, we see a line. After that, anybody takes a cross path and we have to come down from there or? ரைடர்ஸ் டைமிங் தான் முக்கியம். அங்கேருந்து வந்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஸ்லோ பண்ணி ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்ததா ஓகே, ஸ்லோ பண்ணி இங்கே ரொம்பலாம் ட்ராக் பண்ணதா. டைமிங் தான், ஸ்பீடாக வந்து டைமிங் க்ளோஸ் பண்ணால் போதும். सॉरी मैं अभी थोड़ा इवेंट में बिजी हूँ. இல்லை எவ்வளோ மண்ணுன்னு பார்க்குறேன். டேட் ரேஸ் மாரி இருக்கு. ரெக்கார்ட் பண்ணுறீங்களா? ஆமாம், ரெக்கார்டில் தான் இருக்கு. அங்கே போகணும் தம்பிங்களா மேலே. அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். பைக்லாம் இருக்குது, அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்படி வாங்க. இந்த பைக்கில் இருக்குல்ல, அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அங்கே மேலே போய் முடிக்கணும். ஸோ கிராவல் வந்து மாறிட்டே இருக்குது, ட்ராக்கோட நேச்சர் மாறிட்டே இருக்குது. இங்கே ரொம்ப ஸ்லிப்பரியான பிக் கிராவல் ஸ்டோன்ஸ் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. மேலே போனால் இன்னும் பெருசாக இருக்குது. அங்கெல்லாம் சாஃப்ட் சாயில், கொஞ்சம் மண் போட்டிருக்காங்க. அங்கே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும் திருப்பத்தில். Number 1, number 2. And it's not switching on. Huh? Bike is not switching on. Explain that. Bro, you ready for it? All the best. நான் அங்கே போயிடுறேன், பேக்கில் போயிடுறேன். பார்த்துட்டு போகிறேன். சரி, இங்கேருந்து ஒரு 2-3 பேர் எடுக்கிறோம், அவரை சேர்த்து. அங்கே ஃப்ரெண்ட், ஆமாம், இப்போ இங்கே நின்றுக்குங்க. அங்கே ஃப்ரெண்ட் நின்று அப்படி ஏறும்போது அது வரைக்கும் அந்த மரம் வரைக்கும் கவர் ஆகும். சரி, அது வரைக்கும் வீடியோ எடுங்க, நான் மேலே போயிடுறேன். சரி. தேங்க்யூ. ஸோ அங்கே ட்ராக் ரேசிங் இருக்குது. அங்கே அந்த லைன் வந்து இந்த வழியாக வந்து லைனு. ஸோ நம்ம அங்கே போயிடலாம்.
அங்கேருந்து வராங்க. இங்கே வராங்க. எனி டேமேஜ், எனி ப்ராப்ளம், ஸோ ஆம்புலன்ஸ். ஹாய் ப்ரோ, எமர்ஜென்சி ஹியர், ஆம்புலன்ஸ். சென்னை பள்ளிக்கரணம் ஷோரூமு, எஸ்வி புல்லட் ஷோரூம். ஆமாம் ஆமாம் ஆமாம். அதில் அந்த ரெட் கலரில் ஒரு பையன் இருப்பான் கோச்சு, ஒரு கேப் போட்டுன்னு, ஒல்லியா இல்லைன்னா அவன் தமிழ் தான். அதாவது எல்லா எல்லா ஷோரூம்லேருந்தும் அவங்க இருக்காங்களே ஹெட் ஆஃபீஸ், அவங்கள எல்லாருமே ஒருத்தர் போடுவாங்க. அதேமாதிரி வண்டியெல்லாம் அவங்க கொடுக்கணும். ப்ரோ அவர் மிஸ் ஆகிட்டார். ப்ரோ இங்கேருந்து வீடியோ எடுத்து சென்ட் பண்ணிட்டாரு. நான் அங்கேருந்து வீடியோ எடுத்தேன். ஸோ அவருக்கு ஒரு தேங்க்ஸ். ப்ரோ எங்கேருந்து வரீங்க ப்ரோ? நான் பெங்களூருங்க. பெங்களூர்லேருந்து எந்த டீமா, கிளப்பா? கிளப் ஆர்ஐடி. பின்னாடி எழுதிட்டு பாருங்க. புஷன் ஆர்ஐடி. தேங்க்ஸ் சொன்னீங்களா? தேங்க்யூ சார். நம்ம ஸ்டார்டிங் வீடியோ சார் தான் எடுத்தார். ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் பெங்களூர்லேருந்து வீடியோ ஷேர் பண்ணுவார் நம்மளுக்கு. ஸோ வந்து ஏஸ் தி ஹில் ரன் முடிச்சாச்சு. அடுத்தது பிட் ஸ்டாப் போகிறோம், டயரை மாத்திரம், ஸ்ப்ராக்கெட்டை மாத்திரம், ட்ராக்ல இறங்குறோம். டயர் இங்கே இருக்குது, போடும், சயின்ஸ் ப்ராக்கெட்டை மாற்றணும். பார்ப்போம், வாங்க போகலாம். நான் வரேன். என்ன பண்ணுறது ஃப்ளைட்டுக்கு? என்ன பண்ணுறது? ஃப்ளைட்டு கேன்சலா? எப்படி போகிறதுன்னு தெரில. நான் இட்டுன்னு போய் விட்றேன். என்ன நீ 4 மணிக்கு போகலாம். போகலாம் வா. நான் அங்கே தான் இருப்பேன்ல. இப்போ டைம் 2 மணி நேரத்தில் இழுத்துன்னு வந்துடு நீ. சரியா ப்ரோ அது அவங்களுது. அங்கே போகணும். இருங்க, இப்படி வாங்க ப்ரோ, தனியாக வாங்க ப்ரோ, இப்படி தனியாக நில்லுங்க. மரத்துக்கு மேலே எவ்வளோ தெரியுதா ரெட்டு? ஆமாம். எப்படி இருந்தது? எவ்வளோ இன்க்ளைன் இருந்தது? அந்த இன்க்ளைனோட கிளப்பு வந்து ஜாயிண்ட் ஆகுது பாருங்க. நியூஸ் பேப்பர் இது அப்படியே பிரிண்ட் எடுத்து போட்டாங்க. அவ்வளோ ஜாயின். வேர் இஸ் த ஜாவேத்? ஜாவேத் தலையை காட்டுது. ஓகே சூப்பர். ஸோ அருண் ப்ரோவால் வந்து டேட் ரேஸ் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. ஸோ நாங்கள் வந்து இங்கேருந்து இன்னொரு ஷோரூம், கோவாவில் ஒரு ஷோரூம் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டுருக்கோம். என்ன பிரச்சனைனா சைனீஸ் ப்ராக்கெட் மாற்ற சொன்னாங்க, டயர் நாபி டயர் மாற்றிட்டு வர சொன்னாங்க. ஸோ அதுக்கு எங்களுக்கு டைம் கிடைக்கல. அங்கே ஹீல் ரேஸ் முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே வந்துட்டோம் இந்த இடத்துக்கு. ஸோ இல்லைனா இன்றைக்கி தரமான சம்பவமாக இருந்திருக்கும். ஸோ ஹீல் ரேஸ் ஒன்று, டேட் ரேஸ் ஒன்று. ஸோ அங்கே இருந்திருப்போம். பாய் பாய். ஸோ
ஸோ இவங்க வந்து ஓல்ட் ரைடர் அண்ட் கோல்டன் ரைடரு. இந்தியா ஃபுல்லாக இந்த வயசுலேயும் நல்லா ட்ரிப் அடிச்சிருக்காங்க, நல்லா சுற்றி பார்த்துருக்காங்க. ஸோ அடிக்கடி மோட்டோஸ் வருவாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம தேடல் வந்து இப்போ ஸ்டிக்கர் மாற்றிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பேக்கில் இருந்ததால் இப்போ நான் கொடுத்தேன். அருண் ப்ரோ பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார், எங்கே போகிறதுன்னு தெரியல. ஸோ அந்த ஷோரூமுக்கு போகிறோம், அங்கே வந்து மாற்றினா செயின் ஸ்ப்ராக்கெட் டயர்லாம் மாற்றினா நாளைக்கு பார்ட்டிஃபை பண்ண முடியும். அதனால் போனால் அங்கே மாற்றலைன்னா நாங்கள் ரூமுக்கு தான் போகணும். செம்ம டென்ஷன் ஆகிட்டார், ஏன்னா அவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டார். ஸோ எக்ஸ்ட்ரா பார்ட்லாம் வாங்கிட்டு எடுத்துகிட்டு வந்தார். ஒரு ஒரு பொருள் வாங்கணுன்னா அவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. ஸோ 1 லட்ச ரூபாய்க்கு மேலே அந்த வண்டிக்கு இந்த வருஷம் வந்து செலவு பண்ணியிருக்கிறாரு. ஒரு டென்ஷனு. ஸோ அந்த ஷோரூம்லேயும் எங்களுக்கு கிடைக்கல. ஸோ ரூமுக்கே வந்துட்டோம். அங்கே வந்து ஒரு 2 மணி நேரம் ஆகும், நிறைய வண்டி சர்வீஸ்க்கு வந்திருக்கு அப்படின்ட்டாங்க. கோவாவில் ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் இருக்குது, பாகா பீச்சை தாண்டி. ஸோ அவங்களும் முடியாதுன்ட்டாங்க. செம்ம டென்ஷனு, வந்துட்டாப்புல. அடுத்த வாட்டி வந்து ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ இதெல்லாம் நம்மளே வீல்ஸு எல்லாமே பேர் நம்மளே வச்சுக்கணும், நம்மளே கைட்டி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும்னு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். ஏன்னா மற்றவங்கள தேட வேண்டியதாகிடுச்சு அப்படின்ட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். போன வருஷமும் இதே தான் அவருக்கு பிரச்சனை, இந்த வருஷமும் அதே தான் பிரச்சனை. போன வருஷமும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. இதேமாரி வீலு ரிம்மு வந்து அந்த செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து கொஞ்சம் பல்லு பெருசு அப்படின்ட்டு. ஸோ நிறைய பிரச்சனை அவருக்கு. நான் ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன், அவரை போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ கீ வாங்கி அவருக்கு மேலே கொடுத்துட்டு வந்துடுவோம். அவர் கீழே தான் இருக்கிறாரு. கீ வந்து நாங்கள் கீழே கொடுத்துட்டு போயிட்டோம், யார் வந்தாலும் கீழே கொடுத்துருங்க அப்படின்ட்டோம். ஸோ கீழே இருக்கும், கீ வாங்கி அவர் ரெஸ்ட் எடுக்க விட்டுட்டு ஜாவித் ப்ரோ வருவார். ஸோ ஜாவித் எடுத்துன்னு போயிட்டு விடணும். ஸோ ரொம்ப டென்ஷனாக இருக்குது. ஜாவித்தும் கிளம்புறாப்புல. ஸோ அவங்க ஒய்ஃப் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்க போகிறான்ட்டு. ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, 2nd டெலிவரி. ஸோ ஜாவித்தும் கிளம்பணும். ஸோ ஏர்போர்ட்டுக்கு இட்டுன்னு போய் விடணும். ஸோ ஜாவித்தும் இப்போ வந்துடுவாப்புல கூடவே. எல்லோரும் சாப்பிட்டு கிளம்ப வேண்டியது தான். வாங்க. ஸோ ஜாவித்தும் வந்துட்டாப்புல. அருண் ப்ரோவை எப்படியோ பேசி வெளியே கூப்பிட்டு வந்துட்டோம். சரி லஞ்ச் சாப்பிட்லாம் வாங்க, சாப்பிடாமல் இருக்காதீங்க அப்படின்ட்டு. ஸோ ஏன்னா அவருக்கு டென்ஷனு, என்ன ப்ரோ ஆரி ஒர்க் ஹெல்ப் பண்ணல அப்படின்ட்டு. ஸோ இந்த டைம் வந்து ஒரு மார்னிங் டைம்னா பரவாயில்ல. ஸோ ஒரு லஞ்ச் டைம் ஆகிடுச்சு, ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள், 2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள், எல்லாம் லஞ்சுக்கு போயிடுவாங்க, எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வந்த வண்டிலாம் இருக்குது அப்படின்னும். ஸோ ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு ஸோ அருண் ப்ரோக்கு. ஆனாலும் ஹெல்ப் பண்ணியிருக்கணும். ஸோ அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டார். ஸோ போன வாட்டியும் அதே பிரச்சனை, இந்த வாட்டியும் அதே பிரச்சனை. கோவாவில் நீங்கள் எங்கே சாப்பிட போனாலும் சரி, வண்டியை ரோட்டில் மட்டும் விடாதீங்க. ஸோ எப்படி இருந்தாலும் வண்டி வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க போலீஸ்காரங்க தான். ரோட்டில் பார்க் பண்ணாதீங்க. உள்ளே கார் பார்க்கிங் இருந்தால் கார் பார்க்கிங்கில் விட்டுருங்க, இல்லைன்னா உள்ளே லெஃப்ட்டில் சந்துங்க இருந்தால் சந்துங்களை நிப்பாட்டுங்க. மெயின் ரோட்டில் வண்டியை நிறுத்தாதீங்க. ஸோ நிறைய இடத்துல ஃபைன் நிறையா போடுவாங்க, அங்கே வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதுக்கு மட்டும் பயப்படணும். ये बाइक है, तुम है तो ஸோ ஜாவித்தும் நானும் கிளம்பிட்டோம். ஸோ ஏர்போர்ட்டுக்கிட்டே வந்துட்டோம். 4 மணிக்கு கிளம்புனோம், 4:45 வந்துட்டோம். ஸோ எங்களுக்கு பக்கம். ஸோ நாங்கள் சென்டராக இருக்கோம். இப்போ வந்து இங்கே லெஃப்ட்டு நார்த்து கோவாவுக்கு போயிட்டுருக்கோம். சவுத்து கோவா இருக்குது. நார்த்து கோவா வந்து மனோகரா ஏதோ ஒரு அந்த ஏர்போர்ட்டு. இன்னொரு வந்து சவுத்து கோவா வந்து வாஸ்கோடமா. ஸோ அந்த ஏர்போர்ட்டு. इधर से सीधा जाओ, सेकंड राइट ले लो, सेकंड राइट ऊपर का रास्ता गया है ना, ऊपर का. ஓகே. ஜாவித்துக்கு மனசே இல்லை, பார்த்து வேணா, பார்த்து பசங்களை பத்திரமா கூப்பிட்டு வந்துடு அப்படின்ட்டு எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு எல்லாம் எப்படி யார் யார் எப்படி என்ன இது கொஞ்சம் பார்த்து கம்யூனிகேஷன் போச்சு. கொஞ்சம் சேஃபாக வந்துடுங்க. மனசு இல்லை, ஆனால் அங்கே வந்து ஜாவித்தை ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். செம அந்த இது
ஒரு குரூப்பு, அந்த குரூப்பை சேஃபாக வந்து கூப்பிட்டு வரணும். வராமலே இருந்திருக்கலாம். ஸோ கிரிட்டிக்கல் கண்டிஷன் தான். ஆனாலும் கூட ரைட் பண்ணி வந்து एयरपोर्ट इधर है, बाइक इधर ही लगाना पड़ेगा। बाइक ना पार्क हियर। हाँ ये सेंड मी ओनली हाँ ओके ओके। आई मैं सेंड द गोइंग यू आर गो बैक। गोइंग ओके ओके गो देयर। ओके ओके हाँ गो दिस वे एंड गो देयर। हाँ ओके थैंक यू भाई. சரி இதெல்லாம் அலௌட் இல்லை? அலௌட் இல்லை? சரி அது அப்படியே இருக்கட்டும் கூட. கேப் எடுத்துக்கிறேன். ஆ ஓகே. ஸோ குரூப்புக்காக சென்னை புல்ஸ் அப்படின்ற ஒரு குரூப்புக்காக பாருங்கள் மனசு இயங்குது. திருப்பி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணேன். அப்புறம் சரின்னு போயிட்டேன், ஃபோன் வரலன்ட்டு. பாருங்கள் அவன் போனாலும் அந்த நினைவு அப்படி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். விட்டுட்டு போகிறானே. ஸோ இந்த மாதிரி சென்ட் ஆஃப் பண்ணும்போது அந்த ஃபீல் இருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பொறுமையாக போயிட்டு இருந்தேன். ரொம்ப ஃபாஸ்ட்டில் இல்லை. வரும்போது பாருங்கள் இந்த டேனிங்கில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருவேன். இப்போ வந்து ஒரு 20-30 தான் போயிட்டு இருந்தேன். அப்புறம் எப்படி போகிறதுன்னு கேட்டுன்னு போனேன். ஏன்னா பாலத்துலேருந்து டைவேஷன் கீழே ஊர் உள்ள போகிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் போர்டில் இருக்கும், பார்த்து போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே ப்ரோ அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு போர்டு மட்டும் காட்டினேன். நான் இங்கே ஏர்போர்ட்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தாண்டிட்டேன். அதாங்க ஜாவித் அந்த குரூப், அந்த சென்னை புல்ஸ். ஸோ ஒரு அட்மின், அதனால் வந்து மனசு இல்லை. ரொம்ப கஷ்டமாக பார்த்தீங்களா, பார்த்து போயிடுவியா அந்த மாதிரி போக சொல்ல கூட கேட்கும் போது எப்படி இருக்குது, நமக்கு ஃபீலாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஒரு ஒரு இனப்புரியாத ஒரு ரைடருக்கான இருக்கும் நம்ம ரைடர் டீமு அப்படின்றப்போ. என்னாச்சு? ஜாவித் ஃபோன் பண்ணானா எப்போவுமே வந்து ஒன்றும் இல்லைண்ணா சும்மாண்ணா அப்படின்னு சரிட்டு அதான் 2 சுற்றினேன். அப்புறம் பார்த்தா இந்த ஏர்போர்ட்டில் நான் அடுத்த ஏர்போர்ட்ண்ணா அப்படின்னு நிறைய பேர் பேசும்போது பார்த்தீங்கன்னா சும்மான்னுவாங்க. அது வந்து அதுக்கப்புறம் பிரச்சனை குண்டெல்லாம் தூக்கி போடுவாங்க. அந்த ரகம் தான் ஜாவித். நம்ம பக்கத்துலேயே இருந்தோம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நாங்கள் முன்னாடியே நான் நிறைய ஃப்ளைட்டெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கேன். இந்திரா காந்தி ஏர்போர்ட்டு, கொச்சி ஏர்போர்ட்டு. அதனால் கொஞ்சம் அனுபவம். அதனால் எப்போவுமே 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிடுவேன். ஸோ டைமிங் சொன்னான் 4 மணிக்கெலாம் போயிடணுன்னே அதே பெரிய பேச்சு கேட்டு வந்தான். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஏர்போர்ட்டை விட்டோம், அடுத்த ஏர்போர்ட்டை பிடிச்சிருவோம். ஸோ அதை தான் பார்க்க போகிறீங்க. அதனால் வந்து எப்போவுமே பிஃபோராக கிளம்பிப்போங்க. இப்போ டொமஸ்டிக்கு இன்டர்நேஷ்னல் 2 இருக்கும். ஸோ நீங்கள் இன்டர்நேஷ்னல் போயிட்டீங்கன்னா கூட டொமஸ்டிக் போங்கன்னாக்க அங்கே போகலாம். இல்லை டொமஸ்டிக்லேருந்து இன்டர்நேஷ்னல் போங்கன்னாலும் போகலாம். அதுக்காக தான் கொஞ்சம் முன்கூட்டியே கிளம்புனோம்னா ஸோ சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் அனுபவம் கிடைக்கும். அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. 7 o'clock ஃப்ளைட்டு. நான் 1 ஹவரில் போயிடுவேன். என்ன சொல்கிறேன்? இண்டிகோ தான் நான் ஓடுறேன். இங்கே இல்லையா? அங்கே தானா? ஆமாம் நான் ஓட்டுறேன். இதுவும் பார்த்துட்டியா? பார்த்துறேன். ஓ இது அந்த இதுதான். இல்லை அது கரெக்டு தான். இல்லை சரி. நான் அட்டையில் உட்காந்துக்கிறேன், பார்த்து போனா. வேணா நீ அட்டையில் உட்காந்துக்கிறேன் போ. நான் அட்டையில் உட்கார நான் வடிக்க போயிடலாம்.
ஸோ மோஸ்டான பீப்புள்னா என்னன்னா கலாய்ப்பாங்க வீடியோ பார்த்தீங்கன்னா. ஆனால் வந்து எல்லாருமே கொஞ்சம் அனுபவப்பட்டு தான் வந்திருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன கேட்டகரி இருக்குன்ட்டு ஏர்போர்ட்லேயே. ஸோ அதனால் வந்து அதுக்கப்புறம் வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து அனுபவம் வந்துடும். ஸோ அதுமாரி தான் ஜாவேத்துக்கும் ஒரு அனுபவம். ஆனால் அது வந்து கொஞ்சம் த்ரில்லிங்கான அனுபவம். ஸோ இங்கேருந்து 3/4 மணி நேரம் எங்களுக்கு வந்து 1.5 மணி நேரம் ட்ராவலு. ஸோ கரெக்டாக நாங்கள் வந்து 7:20க்கு நம்ம ட்ரெயின் ஃப்ளைட்டு 6:45க்குலாம் நாங்கள் அங்கே போயிட்டோம். ஸோ 4:45 5 மணி 5:30 மணி. ஸோ 1.25 மணி நேரமா 1.25 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம் ரைடு. நல்ல ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்டாப்பில் ஜாவித்து. ஸோ ரூட்டை மட்டும் நான் சொன்னேன். வண்டி ஸ்ட்ரைட் ரோடு தான், ஹைவே தான். கொஞ்சம் குழந்து கட்டிட்டாப்புல ஜாவித்து. ஒரு 10 நிமிஷத்தில் ஏர்போர்ட்டுக்கு போயிடும். ஸோ அங்கேயும் சென்ட் ஆஃப் பண்ணியாச்சு ஜாவித்தை. ஒரு 10 நிமிஷம் நின்னேன். அப்புறம் போலீஸ்கார் வந்து கேமரா ஹெல்மெட்லாம் மாட்டின்றதை பார்த்துட்டு இது சென்சிட்டிவ் அப்படின்னாப்புல. எல்லாம் கார் பைக்லலாம் இருக்கே அப்படின்னு கேட்டேன். எல்லாம் கார்லேயே இருக்கே அப்படின்னோடனே சரின்னு விட்டாப்புல வெளியே போய் உட்காந்துக்க அப்படின்ட்டாரு. அப்புறம் வெளியே வந்து கால் பண்ணேன். நான் பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கேன், ஏர் பஸ் ஆண்ட போயிடுவேன். ஸோ நீ பார்த்துக்குவோ அப்படின்னாப்புல. சரின்ட்டு கிளம்புனேன். ஸோ அந்த கோயிலை பார்த்தேன். நம்ம ஏர்போர்ட் ரோட்டில் தான் இருக்குது. அங்கே நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஸோ மனசு நிறையா இருந்துச்சு. ஸோ ஃப்ளைட் ஏற்றலாம் ஜாவித்து அப்படின்ட்டு. ஸோ நான் ரூமுக்கு போக ஒரு 9:30 மணி ஆயிடுச்சு. அப்படி போகிற வழியிலே சாப்பிட்டு போயிட்டேன். ஸோ அடுத்த எபிசோடில் பார்ப்போம். 1 டே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ரைடர்ஸை கூப்பிட்டு சென்னைக்கு வர்றது தான். ஸோ டெல்லி ஒரு வருஷமாக வீடியோ போட்டுட்ருக்கேன். எனக்கு பெயிண்டிங் வேலை மற்ற வேலைலாம் இருக்குது. ஸோ அதுக்கு மத்தியில் வந்து எடிட்டிங் பண்ண எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.